ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? கண்கள் சார்ந்த பிரச்சனை என்னென்ன? கேட்ராக்ட் இருக்குது, குளுக்கோமா இருக்குது, ரெட்டினோபதி இருக்குது, பொறை அப்படி இருக்குது, அல்லது கண்கள் செவந்துக்குது, டிஸ்டன்ஸ், அதாவது விஷன் வந்து ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே விஷன் பிளர் ஆகிட்டே வருது, அடிக்கடி விஷன் செக் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் பிளர் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கண்களில் வந்து மேலே இமைகளுக்கு மேலே கட்டி கட்டியாக வருது, சூடு கொப்பளங்கள் மாதிரி வருது, ஸ்டைசஸ் மாதிரி குட்டி குட்டி குருத்துக்கள் மாதிரி வருது. இந்த மாதிரி கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும், காற்று பட்டா தண்ணி வருது, எரிச்சலாக இருக்குது, கண்கள் செவந்துக்கிட்டே இருக்குது, மஞ்சளாகவே இருக்குது, எப்போவுமே நார்மலாக பிரைட்டாக இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது, இந்த மாதிரி கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் ரீசன் வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்ம அக்குபஞ்சர் ரீதியில் இதை எப்படி பார்க்குறோம், இது ஏன் வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியல, ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைக்கு இருக்குமா, என்னோடய கண்டிஷனுக்கு இந்த அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணுமா, என்னோடய கண்கள் சார்ந்த பிரச்சனைக்கு அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணுமா, இந்த மாதிரி உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு பதில் கிடைக்க போது. தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனையும் ஒரு வியாதியோட அறிகுறி தான் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் நம்ம உடல் ரீதியான விஷயங்கள், நமக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி மாத்திரமே. அந்த வகையில் கண்கள் சார்ந்த பிரச்சனையும் எந்த பேர் வேணாலும்னு வச்சுக்கோங்க, ஆனால் கண்கள் சார்ந்த பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க அப்படின்னா இது கல்லீரல் பாதிச்சிட்ருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்ல விரும்புகிறேங்க. ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா, உடனே நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அவங்கள வாட்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஸ்மெல்லை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம், கண்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். கண்கள் ஒளி இல்லாமல் டல்லாக செவந்தாப்பில் இருக்கும். இது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தால் கல்லீரல் பாதிக்கும், உடனே அது கல்லீரலை பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ கல்லீரல் பாதிச்சுட்ருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத உங்களோட கண்கள் வழியாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. ஸோ இன்டைரக்டாக டைரக்டாக கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கண்கள் சார்ந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட லிவர் பாதிச்சுட்டு இருக்கிறத ட்ரீட் பண்ணணும். அதுக்கு அக்குபஞ்சர் ஒரு சிறந்த சிகிச்சை முறை, மருந்து இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.